ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான, செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு பன்னீர் புரிச்சி 10 நிமிஷத்தில் டக்குன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக, இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த மாதிரி, இது டேஸ்டி மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இதில் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. சரி வாங்க, இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல கெட்டியமாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிரோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமல்லித்தூள் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இது மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அங்கங்கே கட்டியாகவும் இருக்கும். நம்ம எங்கேயுமே இதில் வந்து கட்டியே இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு மசாலா எல்லா பக்கமும் கலந்து நல்லாயிருக்கும், அண்ட் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடலாம். ஆக்சுவலாக இது நல்லா திக்காக இருக்கு இல்லையா, ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றினா அது வந்து ஊற்றணும் இல்லையா, அதுக்காக வேண்டி கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்துட்டு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு பேனை வச்சிடலாம். அடுத்ததாக இந்த பேனில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன அனாச்சி முக்கு, ஒரு மராட்டி முக்கு, 3 லவங்கம், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பிரியாணி இலையை வந்து ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து வறுத்துடலாம். முக்கியமான விஷயம், இதெல்லாம் சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, முடிஞ்சால் சிம்மில் கூட வச்சுடுங்க. எண்ணெய் சூடாக இருந்து லவங்கம் வெடித்து தெறிக்க சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இங்கே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கிடுறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது பொன்னிறமாகணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி அது அழகாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா நம்ம வணக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வணங்கி அதோட பச்சை வாசம் போய் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வணங்கி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வருது, அண்ட் வந்து இதோட பச்சை வாசமும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி வந்து பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம். இதுக்கு கூடுமான வரல நல்லா பழுத்த தக்காளியே எடுங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த தக்காளியை நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு இதை நான் வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுடணும். இதுக்கு வந்து தக்காளி நல்லா மேஷ் ஆகி வணங்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை வந்து நல்லா நம்ம வந்து வணக்கிடணும். இதுதான் இந்த தக்காளி வணங்குறதுக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். எப்பயுமே தக்காளியை லைட்டாக வந்து உப்பு அண்ட் மஞ்சள்தூள் போட்டு வணக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும், அதுக்காக தான் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கிறது. இப்போ இதை வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வணக்கிடலாம். வந்து இதை நல்லா வற்றி வர ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம வந்து தக்காளியில் எந்த டிஷ்ஷை பண்ணாலுமே அது நல்ல பழுத்த தக்காளி எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும், அதே போல் நல்ல கலரும் கொடுக்கும். ஸோ நீங்கள் தக்காளி வாங்கும் போதே நல்லா பழுத்ததாக ரெட் கலரில் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. எப்படியும் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வந்து தக்காளி வைக்க போகிறோம், ஸோ வந்து அது சீக்கிரம் கெட்டு போகாது. நான்லாம் 2 கிலோ வாங்கினாலும் நல்லா பழுத்த தக்காளியாக வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன், அது வந்து ஒரு வாரம் இல்லை 2 வாரம் வரலாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கி மேஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கர்ட், அதை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆட் பண்ணிட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுருங்க. அண்ட் வந்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி சைடில் லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வரல இதை வந்து நம்ம நல்லா வணக்கிடலாம். பாருங்கள், இது நல்லா வந்து வணங்கி சைடில் வந்துட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இது வந்து கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு அது அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. அந்த சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 200 கிராம் வந்து பன்னீரை வந்து துருவி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் பன்னீரை துருவியும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது வந்துட்டு இதை வந்து நல்லா உதிர்த்தும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் பெருசாக டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இப்போ இந்த பன்னீரை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு இது அடி பிடிச்சிடாமல் இருக்கும். நம்ம வந்து கொதிக்க வச்சப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்திருக்கும். இதை கொட்டினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி விட்டுருங்க. இப்போ இந்த பன்னீரை வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சம்டைம்ஸ் பன்னீர் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா உடச்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுலாம். கொதிக்க விடும்போது அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சைடில் அழகாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து சாப் பண்ணி இது மேலே வந்து தூவி விட்டுடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு இன்னுமே திக்கானா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அதை நல்லா வந்து சுண்ட வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காகி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் புர்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் உப்பு காரம் ரெண்டுமே வந்துட்டு நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா என் பொண்ணு வந்துட்டு உப்பு காரம் கம்மியாக தான் சாப்பிடுவா. அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ப இதை வந்து கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அதே போல் இதை நான் நல்லா வந்து ட்ரையாக வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நான் சொன்னல ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க வைக்கிறேன்ட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பன்னீர் புர்ஜி ரெடி. இனி இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு கூட செய்யலாம். அது இன்னுமே ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. அப்படி போட்டு நீங்கள் செய்யும் போது ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப்ஸ்னு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். கார்ப்ஸ்க்கு சப்பாத்தி, ப்ரோட்டீனுக்கு வந்து பன்னீர், ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது கூட கொஞ்சம் வந்து ரா கேரட் வச்சு சாப்பிட்டேன். ரா கேரட் வந்து இன்னுமே ஹெல்த்தியானது. எஸ்பெஷலி நான் நைட்டில் சாப்பிடும்போது கார்ப்ஸ் ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கிறது அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் நிறைய எடுத்துக்கிறது. நான் எப்பயுமே வந்துட்டு மார்னிங்கில் வந்துட்டு நல்லா வந்து தாராளமாக கார்ப்ஸ் எடுத்துக்குவேன். ஆனால் நைட்டில் வந்துட்டு கார்ப்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிருவேன். அதனால் என் வெயிட் வந்து கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் ஆகுது. ஸோ நீங்களும் இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் வந்து லாஸ் ஆகாது, பட் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். அண்ட் நல்லா வந்துட்டு எம்மி அண்ட் டேஸ்டியாகவும் சாப்பிடலாம். இந்த வீடியோவை டயட்டில் இருக்க அல்லது ஜிம்முக்கு போகிறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.